ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட என் பேபி பிறந்து 60 டேஸ் ஆச்சு. நான் ரொம்ப லக்கி. ஏன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். கன்சீவாக இருக்குன்னு சொன்னதுலேருந்தே ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாரும் வெளியே வர்றதை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் அந்த ஃபர்ஸ்ட்டு 3 மந்த் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பயமுறுத்தியே ஒர்க் போகிறவங்கள கூட குவிட் பண்ண வச்சுருப்பாங்க. அதிகபட்சம் வெளியே போகிறது மந்த்லி செக்கப்காக தான் இருக்கும். நியூ மாம்ஸ் எல்லாம் பேபி பிறந்ததும் நம்ம வெளியே போகலான்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் வீட்டு பெரியவங்க 30 முடியாமல் வெளியே போகக்கூடாது, 3 மாதம் வரைக்கும் வெளியே போகக்கூடாது, குழந்தையெல்லாம் தனியாக விட்டுட்டு போகக்கூடாது, குழந்தைய தூக்கிட்டு எங்கேயும் போகக்கூடாது, இப்படி சொல்லியே பயமுறுத்திட்டே இருப்பாங்க. எங்கேயும் போக விட மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஃபுல்லாகவே நம்ம வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். அந்த பொண்ணோட நிலைமையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம குழந்தைய நம்மளை மாதிரி ஒருத்தவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தால் உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் வெளியே போயிட்டு வாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் டெலிவரி உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் ரெக்கவர் ஆகுற மாதிரி உங்கள் மென்டல் ஹெல்த்தும் ரெக்கவர் ஆகும். அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. உங்கள் வீட்டில் புதுசாக குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தைய எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? அது மாதிரி அவங்க அம்மாவை செலிப்ரேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கான டைமை கொஞ்சம் கொடுங்க. ஒரு அம்மாவை தவிர அந்த குழந்தைய யாரும் நல்லா பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, நான் ரொம்ப லக்கின்னு. ஏன்னா என்னோட அம்மா என்னை விட நல்லா பார்த்துக்கிறாங்க என்னோடய பேபியை. என் அம்மா மேலே இருக்க நம்பிக்கையில் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய பேபியை வீட்டில் விட்டுட்டு இன்றைக்கி வெளியே வந்தோம். உங்களுக்கும் இப்படி யாராவது இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் வெளியே போயிட்டு வாங்க. தேங்க்யூ.